வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் அளவுள்ள ஒரு நல்ல ஒரு நாட்டு மரம் தான் நம்ம பார்க்குறோமுங்க. இந்த நாட்டு மரம் இந்த தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க. மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு உண்மையை சொல்ல வேண்டாம் 30 வயது மரம்ங்க. அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு 30 வயது மரம், நாட்டு மரம், நல்ல மரம். இது வந்து இடப்புள்ளையும் போட்டுக்கலாம். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சுங்க. நல்ல ஒரு இடைவெளி விட்டு போட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு கூட்டு கிணறு, ஒரு தனி கிணறு இருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் 2 போர் இருக்குது. இந்த இது வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு, தனி கிணறு பார்த்திங்கன்னா 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. இந்த தனி கிணறு வந்து ஜலமூலையில் அமைஞ்சிருக்குது. இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா மடத்துக்குளத்துக்கு வடக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாங்க. அந்தளவுக்கு மிக அருகாமையிலேயே இருக்குது. இதுக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி ஓனர் 60 லட்ச ரூபா கேட்குறாருங்க. இது சொல்லும் விலை தான். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்துன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கிணறு. இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆழமான பகுதியில் தான் இருக்குது. பக்கத்தில் கிணறு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது அதை விட தண்ணி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச பகுதியில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இந்த பூமிக்கிட்ட வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோடுங்க. மடத்துக்குளத்துலேருந்து இதுக்கு வர மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 2வது பூமியாக அமைஞ்சிருக்குது. 2வது பூமியாக இருந்தாலும் இதுக்கு வந்து தனித்தடமாக இருக்குதுங்க. யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டாம். சதுரமாக இருக்குது. எங்கேயும் இழுக்காமல் வாஸ்துக்கு கிழசெருவு வடசெருவாக இருக்குதுங்க. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தென்னை மரங்கள் தான் இருக்குது. நல்லா பச்சை பசேன்ட்டு இருக்குது. உங்களுக்கு நிலம் பார்த்திங்கன்னா தெரியும், பச்சை பசேன்ட்டு இருக்குது. அந்தளவுக்கு வந்து அருமையான மரங்கள் இருக்குது. காப்பு பார்த்திங்கன்னா எல்லா மரம் ஒன்று சொன்ன மாதிரி காப்பில் இருக்குங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன். அடுத்த மரத்தை ஜூம் பண்ணுறதுக்கு அதையும் காமிச்சு தொடர்ச்சியாகவே காட்டியிருக்கிறேன். எல்லா மரமும் நல்லா காப்பில் இருக்குது. மிக அருமையான ஒரு செம்மண் பூமியாக வேறு அமைஞ்சிருக்குது. இந்த பூமி ஃபுல்லாகவே செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கிட்ட நிறையா ஒரு இருக்குது. 5 ஏக்கரா 10 ஏக்கரா இது மட்டும் இல்லை. நீங்கள் வாங்க, பார்க்க வரும்போது உங்களுக்கு எது வேணாலும் நாங்கள் காட்டுறோம். எந்த பகுதியில் வேணாலும் காட்டுறோம். அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய பூமி கைவசம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பூமி ஏதாவது கைவசம் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பூமி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பூமி விலைக்கு இருந்தாலும் எங்கள்கிட்ட உடனடியாக சொல்லுங்கள். நல்லபடியாக பேசி உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தர்றோம். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நீங்கள் அப்போ தான் நாங்களுக்கு போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.